ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் முகூர்த்த நாளான இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. ஆனா பம்பர தலைவர் வேட்புமனு தாக்கல் செய்யாம கடைசி நேரத்துல இப்படி பின்வாங்கிட்டாரு. உண்மையான பின்னணி என்னன்னு தெரிஞ்சா சொல்ல. தொகுதியில ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களுடைய எதிர்ப்பு எழுந்ததுமே பம்பரக்காரர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாராம். ஆனா கடைசி வரைக்கும் யாருக்கும் இது பத்தி தெரியாதான். வேட்புமனு தாக்கல் செய்யற இடத்துக்கு போன பிறகுதான் இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்ததா சொல்றாங்க அவருக்கு நெருக்கமானவங்க. சூரிய கட்சி சாதி வேறுபாட்டை தூண்டுறதா குற்றம் சாட்டியிருக்காரு. ஆமா விக்ரம், சூரிய கட்சி வேட்பாளர் சாதி ஓட்டுகளின் எண்ணிக்கையை வச்சு பேசினதாகவும் அதுக்கு சூரிய கட்சி தலைமையிடத்திலிருந்து கண்டனம் எதுவும் வரலைன்னு சொன்ன பம்பரக்காரர் அதுதான் தன்னுடைய முடிவுக்கு காரணம் அப்படின்னு வெளிப்படையா குற்றச்சாட்டி இருக்கார். சாதி வேறுபாடுகள் இல்லைன்னு சொன்னாலும் எல்லா கட்சிக்குள்ளயும் சாதிகள் இன்னும் இருக்கும் போல இருக்கு. சாதிகள் தான் இன்னமும் எல்லாத்தையும் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை விக்ரம். அப்போ சாதிகளை ஒழிக்கிறது, சாதி வேறுபாடுகளை அகற்ற பாடுபடுவோம்னு தலைவர்கள் சொல்றது எல்லாமே வெறும் பேச்சுக்கு தானா? சின்ன குழந்தை மாதிரி பேசாத விக்ரம். அரசியல்வாதிகளுடைய பேச்சு வேற, செயல்பாடுகள் வேற அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். உனக்கு தெரியாதா? சரி ரோபோ, பம்பரக்காரர் சொல்ற மாதிரி எதுவும் சாதி மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான் விக்ரம். தேர்தல் நேரத்துல அரசியல் கட்சிகளுடைய உத்திகள் என்ன அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியாது. ஆனா எல்லா விதமான உத்திகளையும் கையாள முயற்சிகள் நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். எனக்கு என்னமோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே குழப்பமா தெரியுது. உனக்கு மட்டுமல்ல விக்ரம், எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமானதா தான் இருக்குங்கிறாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். எதை வச்சு ரோபோ அப்படி சொல்ற? உன்னோட ஏஜென்ட்டுகள் ஏன் அப்படி சொல்றாங்க? இலையும் சூரியனும் மாறி மாறி ஜெயிக்கிற நிலைமை தான் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு, ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி அமைச்ச வலுவான கூட்டணிகள். ஆனா அந்த நிலைமை இந்த தேர்தல் இல்லையே. அதனால ரெண்டு கட்சிகளுமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல வரியா? அவசரப்படாத விக்ரம், நான் அப்படி சொல்லல. ரெண்டு கட்சிகளுக்குமே இந்த தேர்தல்ல வலுவான கூட்டணி அமையல. இலை கட்சி ஆதரவு வாக்குகள், சூரிய கட்சி ஆதரவு வாக்குகள் தவிர மீதம் இருக்கிற வாக்குகள் யாருக்கு அப்படிங்கறதுலதான் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கு. அப்போ மீதமுள்ள வாக்குகள் எல்லாம் முரசுக்காரர் கூட்டணிக்கு போயிடும் சொல்ல வரியா? நீ எதையாவது கற்பனை செஞ்சுக்காத விக்ரம், நான் அப்படி சொல்லவே இல்லை. இந்த ரெண்டு கட்சிகளையும் சாராத வாக்காளர்கள் தான் முடிவுகளை தீர்மானிக்க போறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த நடுநிலை வாக்காளர்களுடைய முடிவும் மாறுபடும். ஒட்டுமொத்தமா நடுநிலை வாக்காளர்களுடைய வாக்குகள் இந்த கூட்டணிக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கணிக்க முடியாம எல்லாரும் குழம்புறாங்க. சரி, இதுக்கு தெளிவான முடிவு எப்ப கிடைக்கும்னு நீயே சொல்ல. இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நிலைமை என்னங்கிறது உனக்கு தெளிவா புரியும். ஓகே ரோபோ, மீதியை நாளைக்கு பார்ப்போம். நன்றி நேயர்களே.